ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2012 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப் டு 2024 வரை இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 எக்ஸாம் மட்டும் நான் நிறைய மாடல் கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் நிறைய கொடுத்துருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா 2015 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இதில் என்னென்ன மேக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீச் பண்ணி காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸு. கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் சொல்லியிருக்காங்க. அப்போ வேதியியல் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அடுத்து உயிரியல் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 23 வரும். அப்போது ஒரு ஸ்கூலில் எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்காங்க. இது நம்ம பர்சன்டேஜுக்காக எடுத்துகிட்டு வரணும்னா ஸோ இது திரும்ப ஒரு 50 கூட்டினா ஸோ 100 வந்துடும். அப்போது இங்கே வந்து அகெயின் ஒரு 2 3 இது ஆட் பண்ணால் 46 வந்துடும். அப்போது 46% தான் சரியான விடை. சரிங்களா? அதுதான் ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் இது. அடுத்து பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு எண்களின் தொகுப்பிற்கும் சம்மேஷன் எக்ஸு மைனஸ் என் எக்ஸ் பாரின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது கேட்டோடனே ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் சம்ஸ் ஓரியன்டாக திடீர்னு கேட்டால் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சம்மேஷன் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. மைனஸ் என்னு எக்ஸ் பாருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸு டிவைட் பை என்னு தான். இந்த எண்ணை கேன்சல் ஆச்சுன்னா ஸோ சம்மேஷன் எக்ஸு மைனஸ் சம்மேஷன் எக்ஸு. ஸோ இது போத்தார் ஈக்குவலாக இருக்குன்னா ஸோ 0 ஆகிடும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து இது தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான். ஸோ இதனுடைய ஆன்சர் அதுதான். அடுத்து பாருங்கள் 33 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, சுருக்குக 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 டிவைட் பை 0.456ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா எதுவும் ஒன்று அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஏன்னு கொடுத்தா அது ஏ ஸ்கொயராக மாறிடும். சென்டரில் மைனஸ் இருக்குது. அப்போ இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ பி கொடுத்தா பி ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா? டிவைட் பை இந்த டிவைடில் பாருங்கள் 0.456 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.728 0.272 நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் இது 6 வரும். இங்கே ஃபார்வர்டு வந்தால் 12 வந்துடும், இங்கே 5 வந்துடும். ஸோ இங்கே 6 இருக்குது, 6ல் 2 போச்சுன்னா 4 வந்துடும். சரிங்களா? அப்போது 0.456 வந்திருக்கு. அப்போ கீழே என்ன பண்ணியிருக்காங்க, ஏ மைனஸ் பி பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, இங்கே ஏ மைனஸ் பி. அப்போது ஏ மைனஸ் பி கேன்சல் ஆச்சுன்னா ஏ ப்ளஸ் பி. ஏவுடைய ஆன்சர் இருக்குது 0.728, பியோட ஆன்சர் 0.272. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ 10 மீதி 1 10 மீதி 1 ஸோ 10 மீதி 1 ஸோ 1 அப்படியே வந்துடும். ஸோ 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/5 எனில் 5x + 2y டிவைட் பை 5x - 2y என்பது எதற்கு சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது இங்கே ஈக்குவல் இருந்தால் இது ஸ்டேட் டு ஸ்டேட் ஈக்குவல்னு சொல்லிட்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், ஒய்யோட ஆன்சர் நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 5x + 2y, அப்போ 5 எக்ஸுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 3 is 15, நான் 15 போட்டுறேன். ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஒய்யோட ஆன்சர் 5, அப்போ 2 இன்ட்டு 5 10. அதே மாதிரி கீழே சேமாக இருக்குது, சென்டரில் மைனஸ் இருக்குது. அப்போ சென்டரில் மைனஸ் மட்டும் போட்டு அப்படி எழுதிடலாம். இதை ஃபர்தராக மூவ் பண்ணால் இது மேலே ஆட் பண்ணால் 25 வரும். கீழே நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் 5 வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 5ன்னு வந்துடும். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 35 கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மிக மிக ஒரு எளிமையான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5 2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து
அவரின் வயது தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சில பேர் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பேசிக்கான ஸ்டெப்ஸு அந்த எப்படி நம்ம சால்வ் பண்ணுற அந்த மெத்தடை போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக சைக்கோ பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் முடியலன்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். பண்ண முடியாதவங்க நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கும் அந்த மெத்தட் எடுத்துருவோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு ஆப்ஷன் ஏன்றது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 42ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு 42ன்னு எடுத்துக்கணும்னா இதில் 5 பங்கு எவ்வளோ இருக்கும், இல்லை 5ஆல் வகுத்து எவ்வளோ இருக்குன்னா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 8 40. ஸோ இது ஃப்ராக்ஷன் வந்துடும். எப்பவுமே ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்து அதெல்லாம் இருக்காது, ஃபுல் நம்பராக தான் வரும். அப்போது இந்த ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. சரிங்களா? வராது இது. சரிங்களா? ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னு எடுக்கும்போது 40னா இப்போது 40 எடுத்துட்டேன். சரிங்களா? 5ல் 2 மடங்கு. சரிங்களா? இப்போது இதில் வந்து 5 பங்குன்னா எவ்வளோ, 8. சரிங்களா? அப்போ 2 மடங்குன்னா 16. சரிங்களா? இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. செகண்ட் கண்டிஷன் இன்னும் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அப்புறமா இது பாருங்கள், அந்த வயதுன்னு பார்க்கும்போது 5ல் 2 மடங்கு இருக்குது. கரெக்டு. 8 வருடங்கள் கழித்து, அப்போ 8 வருடங்களும் இதை ஆட் பண்ணணும். ஸோ 8 ஆட் பண்ண இருக்கும் 24 வந்துடும். 16ஓட 8 ஆட் பண்ணால் 24. அதே மாதிரி 40ஓட 8 ஆட் பண்ணால் 48 வந்துடும். 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாருடைய வயது 48னா அவனுடைய மகனுடைய வயது, அந்த நபருடைய வயது எவ்வளோக்கு 24. கரெக்டாக இருக்குது. அப்போ பாதியாக தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அப்போ தாயாரின் தற்போதைய வயதுன்னா 47. இங்கே என்ன இருக்குது 48. கரெக்டாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வந்துருக்கு. அப்போ 40ன்றது தான் சரியான விடை இந்த இடத்துல. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நிறைய நீங்கள் ஆப்ஷனை வச்சு நீங்கள் நெக்லிஜிபிள் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 கொஸ்டின்ஸ். 1.2 × 1.2 × 1.2 மைனஸ் 0.2 × 0.2 × 0.2 டிவைட் பை 1.2 × 1.2 ப்ளஸ் 1.2 × 0.2 ப்ளஸ் 0.2 × 0.2 இன் மதிப்பை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு எடுத்தோடனே ஃபார்முலா தான். ஸோ இது எல்லாத்துக்கும் ஏ ஒரே மாதிரி இருக்கா, மூணுத்துக்கும். அப்போ ஏ கொடுத்தா ஏ கியூ. அதே மாதிரி இங்கே இருக்குது பிபி 3 டைம் வந்துருக்கா, பி கியூ டிவைட் பை என்ன பாருங்கள், இதுக்கும் ஏ கொடுத்தா அப்போ என்ன வரும், மேலே கொடுத்தா கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் வரும். சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது. இதுக்கு ஏ கொடுத்துருக்கோம், இதுக்கு இங்கே மேலே பி கொடுத்துருக்கோம். அப்போ ஏபி வரும் ப்ளஸ்ஸு இங்கே பிபி, அப்போ பி ஸ்கொயர் வரும். இப்போ பார்த்தோன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா ஏ மைனஸ் பி தான். அப்போது 1.2 மைனஸ் 0.2 இதை சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு. 37 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரைஸ் ஒரு பொருளை நம்ம விற்கிறது கிடைக்க தான் தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபா மைனஸு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அந்த பொருள்னா 1350 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ தள்ளுபடி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஸோ 150 ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தள்ளுபடி சதவீதம் கேட்டுக்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு பர்சன்டேஜ் வந்து என்ன கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றது என்னென்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 100 த ஃபார்முலா. சரிங்களா? அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு 150, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது 1500 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலு. இது ஒரு முறை இந்த ஜீரோ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 0. அப்போது 10% தான் ஆன்சர். சரிங்களா? எவ்வளோ 10%. தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ 10. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 38 கொஸ்டின்ஸ்.
பின் வருவனற்றுள் மிகச்சிறிய விகிதம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதாவது மிகச்சிறிய பின்னம் அப்படின்னு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, விகிதம் இல்லை பின்னம் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ரேஷியோவை ஜென்ரலாக ஏ ரேஷியோ பியை நம்ம எப்படி எழுதலாம், A/Bன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட் எழுதும்போது 7/13, அடுத்து 17/25, அடுத்து பார்த்தோன்னா 7/15, அடுத்து பார்த்தோன்னா 15/23 வருது. இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே வகுக்க போகிறேன். வகுத்து அதில் எது சின்ன நம்பர் வருதோ ஸோ அதுதான் சிறிய விகிதம் சொல்லிட்டு நான் ஆன்சர் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணி எல்லாமே கீழே இருக்கிறது பெரிய நம்பர் தான். அப்போ வகுத்தாவே நமக்கு என்ன 0 பாயிண்டில் வரும். அப்போது 7/13 வகுத்தா 7/13 வகுத்தா இங்கே 0 புள்ளி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ 13×5 என்னாகும் 65. சரிங்களா, ஸோ இதை ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது 17 25 வகுக்கணும். 17 25 வகுக்கணும். சரிங்களா, அப்போது 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும் 0 போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 6 முறை 150. சரிங்களா, 6 முறை என்னது 150. ஸோ இது 20 வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 6 வந்துடுது. அடுத்து பாருங்கள் 7/15, 15 அது 7/15 வகுக்கணும். ஸோ 0 வச்சுக்கோங்க. அப்போ 0 புள்ளி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 4 டைம்ஸ் வரும். 15 60. சரி, இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 15/23 வகுக்கணும். 15/23 வகுத்தா ஸோ இங்கே 0 புள்ளி வச்சுங்கன்னா இங்கே 0 புள்ளி வச்சுன்னா ஸோ உங்களுக்கு 5 முறை பார்த்தீங்கன்னா 135 வந்துடும். 5 முறை பார்த்தீங்கன்னா 165 வந்துடும். 165 இல்லை 115 வந்துடும். சரிங்களா, ஆமாம். அப்போ 6 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இருக்குங்க. 6 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஒரு 23 கூட்டினா ஸோ 138. 6 முறை போட்டிங்கன்னா 138 வந்துடுது. அப்போது இங்கே வந்ததுலேயே பாருங்கள் 0.4 தான் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக இருந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாமே பெரிய பெரிய நம்பர் தான். அப்போது அந்த 3வது டெசிமல் தான் 7/15 தான் சின்ன நம்பர். இதுதான் சின்ன நம்பர், மற்றதெல்லாம் பெரிய நம்பராக இருக்குது. அவங்க கேட்டுக்கிறது மிகச்சிறிய விகிதம். அப்போ 7/15 தான், அதாவது 7/15 எழுதலாம். அதனால தான் அவங்க அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள் அதாவது அடுத்த கொஸ்டின்ஸு 39வது கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் வந்து என்ன இருக்குன்னா 2:1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விகிதம் 1:2 ஆக இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீருடைய அளவு என்னென்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, இப்போது ஒரு கலவை இருக்குது, அதில் மொத்தம் 60 லிட்டர் இருக்குன்னா அதில் பாலில் தண்ணி, அதாவது பாலும் தண்ணி சேர்ந்து எத்தனை சதவீதம்னா 2:1 கொடுத்துறாங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கின்னு அது 2x + 1x, இது ரெண்டுத்தோட வேல்யூ ஒன்று இருக்குது 60 சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணால் 3x, இது 3x = 60. அப்போ x = என்ன இருக்குது நம்மளுக்கு 20ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போது இது 40 வரும், இது ஒரு 20 வரும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ரேஷியோ 1:2 மாறும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது 20 இருக்குல்ல. சரி, 20ன்றது என்னன்னா இங்கே. அப்போது 40 ரேஷியோ இந்த 20 + x. சரிங்களா, எக்ஸ்ன்றது என்னது, ஏதோ ஒன்றுத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரணும் அப்படி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். சரிங்களா, அப்போது இந்த இடத்துல நான் எவ்வளோ ஆட் பண்ணேன் எனக்கு ரேஷியோ வந்து 1:2 வரும்னா ஸோ இங்கே பார்த்தா 4க்கு கன்வென்ட்டாக தான் இருக்கணும். அப்போது 40 இங்கே 60 ஆட் பண்ணால் எனக்கு 80 வந்துடும். அப்போ இது ஃபர்தராக நான் சால்வ் பண்ணால் 1:2ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ 1:2 கிடச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல 60 ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்போது 60 லிட்ரு தண்ணி வந்து நான் சேர்த்திருந்தேன்னா அந்த ரேஷியோ வந்து எனக்கு என்னவோ கிடச்சிருக்கோம் 1:2 கிடச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 60 லிட்டர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது 60 லிட்டர் கலவையில் அந்த பால் தண்ணீருடைய அளவு 2:1 சொல்லிட்டாங்க. அதனால் நான் பால் எவ்வளோ தண்ணி எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு x1 20 வந்துடும். அப்போ இது 40 20 வந்து ஸோ 60 கரெக்டாக வந்துடும். இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டுமெனில்
கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ தண்ணீரின் அளவுன்னா என்ன? செகண்டில் வர தான் தண்ணி. இங்கே பாருங்கள், பால் ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவதாக தண்ணி இருக்குது. அதனால தான் நான் 20ல் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒருவேளை இந்த இடத்துல பால்னு கேட்டதுனால நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த ரேஷியோ இல்லை வரும்போது இதுதான் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு போவோம். என்ன கொஷின்ஸ் கிளியராக படிக்காமல் தப்பு பண்ணிட்டு போய்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸ் நல்லா வாசித்து நீங்கள் கிளியராக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து வர கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 5 இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ 10 பேர் ஷேர் பண்ணுங்கள். அதுவே போதுமான இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.